ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கவின்ஸ் கலாட்டா கிச்சனில் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி வச்சாச்சு. மண் சட்டியை சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வடகம் போட்டுக்கலாம். பாருங்கள், வடகம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு நல்ல பெரிய பெரிய பூண்டாக நல்லா ஒரு 2-3 பூண்டை உரித்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இங்கே பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் எந்த காயும் சேர்க்கக்கூடாது. தக்காளி, வெங்காயம், பூண்டு இதை நல்லா வதக்கிட்டு செய்ய போகிறோம். பேச்சுலர்ஸ்லாம் சீக்கிரம் செஞ்சிடலாம், ஈஸியான ரெசிபி. நல்லா எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கோம். புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக கரெக்டான ஸ்டேஜ் வந்துடுச்சு. வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.